ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் செல்லக்குட்டீஸ் சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா நம்ம செய்ய போற டிஷ் என்னன்னா ஒரு யம்மியான டேஸ்டியான பெப்பர் சிக்கன். இந்த அட்டகாசமான பெப்பர் சிக்கன் நம்ம தேங்காய் பால் சாதம், புலாவ், கீ ரைஸ், ஸ்பெஷலா ரசம் கூட ஒரு சூப்பரான காம்பினேஷன். சொல்லும் போதே நாக்கு ஊறுது. இந்த பெப்பர் சிக்கனை நம்ம நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கிறதுக்காக ஒரு சீக்ரெட் டிப் வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகும். நம்ம எடுத்து வச்சிருக்க கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது நல்லா ஃப்ரை ஆனதும் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுல நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ண போறோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆயிடும். நெக்ஸ்ட் இதுல நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல தக்காளி வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன்லயே தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே வந்து சிக்கன் நல்லா பாயில் ஆயிடும். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த பேனை க்ளோஸ் பண்ணிடுவோம். நல்லா சிக்கன் வந்து வேகட்டும். அந்த சீக்ரெட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்க்க போகிற அந்த மசாலா பவுடர்ஸை நல்லா வறுத்துட்டு சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட் தூக்கலாகவும் இருக்கும். ஸோ அந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூன்ஸ், கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன், தென் சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் வந்து 5 to 6 ஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து சிக்கன் அந்த இதில் வந்து நம்ம சேர்த்து குக் பண்ண போகிறோம்.
இந்த பவுட்ரு வந்து நல்லா ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இந்த பவுட்ரு வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்க்குறனால நல்ல ஒரு வாசனை இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இதை வந்து இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சிக்கன் கிரேவியில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, வாசனை செம்மையாக வருது. நல்லா அது ட்ரையாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 minutes நல்லா ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா நம்மளோட சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி. நம்ம சுவையான டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டிஷ்ஷோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கோம். So stay home, stay safe, bye.